ஹலோ கைஸ், இன்னைக்கு ஃப்ராக்னன்ட் ஃப்ளவரோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரின்டாரோ வந்து அந்த பொண்ணை பற்றி தான் யோசிக்கிறான். அந்த பொண்ணோட பேரை நம்ம லைட்டாக மாற்றிக்கலாம். அவளோட முழு பேர் வக்குரி இல்லை காரு அப்படின்னு வரும். நம்ம காருன்னே சொல்லிக்கலாம். காரு தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அவ என்னை பார்த்து பயப்படவே இல்லை. அதே மாதிரி அவ எனக்கு கிளைண்டாவும் இருந்தா. நான் சுத்தமா எதிர்பார்க்காத விஷயம், எனக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஸ்கூலோட ஹை ஸ்கூல் பொண்ணா இவ இப்படின்னு தான் அவன் யோசனை இருப்பான். இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்காரனும் வருவானா. உனக்கு இப்பயும் வெளியில போய் வரும்போது இது கிக்கியோ ஹை ஸ்கூலோட பொண்ணுங்க. அவங்க என்னன்னா இவனை ஒரு மாதிரி முறைச்சுனே இருந்தாங்கன்னா அதை பத்தி அவன் சொல்ல இருக்கான். நான் வந்து ரொம்ப கோவமா இருக்கேன். இதனாலேயே நான் என்ன பண்றது, நான் வந்து சிதோரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. நான் வேற வழி இல்லாம தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு இங்க ஒண்டிதான் அட்மிஷனே கிடைச்சது அப்படின்னு அவன் விஷயத்த புலம்பின இருப்பானா. அங்க 2 பேர் வருவாங்க. அவங்களும் அந்த கிக்கியோ ஹை ஸ்கூல்ல பத்தி தான் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள வேற முறைச்சிருக்காங்க. நான் இந்த சிதோரி ஹை ஸ்கூல்ல இருக்கல, இது வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு ஸ்கூலு. இதுவே அந்த கிக்கியோ லேடிஸ் ஹை ஸ்கூலை பத்தி சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கூலு. இது 2 ஸ்கூலுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான் நம்மள பார்த்தாலே இப்படி முறைக்கிறதும் இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுது. அது சரி, இந்த கர்டனை யாரு தோந்து வச்சா? போனா அந்த பில்டிங் பார்க்கணும் தான் நீ தோந்து வச்சியா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆமா, எதுக்குடா நீ ரொம்ப சீரியஸ் ஆகுற? அது ஒன்னும் இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருந்ததா, அதனால தான் நான் அப்படி பண்ணனே. ஆனா எப்பயுமே மூடிதான் இருக்கும், அதனால சும்மா நான் ஓபன் பண்ண அப்படின்னு அங்க சொல்லி சமாளிச்சிடறான். அப்புறம் கிளாஸ் போயின்னு இருக்குமா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். முக்கியமா இந்த 2 ஹை ஸ்கூலுக்கு இடையில இருக்க அந்த ஷாப்பு கூட அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அதை பத்தி யோசிப்பான். அங்க சாயந்தரமாயிடுமா, ஹீரோவை அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். அங்க இவங்க வந்து சாங்கெல்லாம் பாடலான்னு அங்க போவாங்க. ஆனா அதுக்குள்ள வெளியில ஒரே கூட்டமா இருக்கும். யாரோ ஒரு பக்கத்து ஸ்கூலு பொண்ணு வெயிட் பண்றாங்களாம். பாக்குற எல்லாருமே ஆச்சரியமா அங்க பாப்பாங்க. அங்க நம்ம ஆளு போய் பார்த்ததா தெரியுது, அது நம்ம காருவை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். இவ இங்க என்ன பண்ண இருக்கா? அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். இந்த மாதிரி இந்த இடத்துல நீ என்ன பண்ண இருக்க? நான் வந்து ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ண இருக்கேன். கட்டத்துல நம்ம ஹீரோவே வந்து இழுத்து போட்டாரான். இதுக்கு மேலேயும் அவன் பேசினானா இன்னமும் தான் பிரச்சனையாகும். வந்து அவளை பயமுத்தின்னு இருக்க, என்ன பண்ண இருக்க நீ? இது கேக்குற உஷாமே அங்க கோவமா வர மாதிரி போவான். ஒரு கட்டத்துல அவன் பயங்கரமா அழுகுறான். அடி போடாடி, எனக்கு கிக்கியோ ஹை ஸ்கூலோட ஒரு பொண்ணெல்லாம் தெரியுமா? நான் பாத்தியாடா ஒண்டி கட்டியா இருக்கேன். எனக்கும் உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் ஒரு கட்டத்துல சுசுகான்னு ஒரு பொண்ணு அந்த கிக்கியோ ஹை ஸ்கூல்ல இருந்து வரா. 2 பேரும் நம்ம காருவை வர சொல்றாங்க. நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி ஸ்கூல்லாண்டெல்லாம் நிக்கவே கூடாது இப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்களா. ஹீரோட ஃப்ரெண்டு ஓசாமி அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணா திரும்ப அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்படியே கையை தட்டி விட்டு தான் போறாங்க. ரின்டாரோவாலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அவன் கம்மனி நிக்கிறான். போகும்போதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு புலம்பினே போறான். ஏய், நீ ஏன் புலம்புற? ஒரு வகையில நீ தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நீ அங்க கத்துனாலேயே அவங்க வந்த மாதிரியும் எனக்கு தோந்து. ஆமா, பின்னாடியே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். வகையில தப்பு என் மேலதானோ? அவ என்ன மீட் பண்றதுக்கு வந்தா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் நான் திரும்ப அவளை பயமுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். அவன் யோசிப்பானா. அங்க மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா ஏன்டா ரின்டாரோ ஒரு விதமா நீ ஃபேஸ வச்சிருக்க? இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல அவன் என்ன பண்ணோன்னு. நான் வந்து திரும்ப அவளை மீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீட் பண்ணா இன்னமும் பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் அவங்க டிசைட் பண்ண மாதிரியே கரோக்கிக்கே போறாங்க. அங்க பாட்டெல்லாம் பாடுவாங்களா. ஹீரோ இன்னமும் அந்த விஷயத்திலேயே முழங்கிருப்பான். அங்க ஃப்ரெண்டுக்காரனும் கேக்குறான், அம்மா என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நீ பிரச்சனை இருந்தா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லலாம். நாங்க மத்தவங்களும் இதேதான் சொல்றாங்க. அட்லீஸ்ட் நீ பேச வச்சு செய்யடா எங்க கூட, அதனால உன்னோட பாரம் வந்து குறையும். மனசுலயே அவன் யோசிக்கிறான், அதனால அந்த விஷயத்த சொல்ல முடியுமா இவங்க கிட்ட? இவங்களுக்கு அந்த ஸ்கூலோட ஹை ஸ்கூல் பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. அப்படி பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை பிடிக்காதவங்க கிட்ட நான் அந்த பொண்ணுங்களை பத்தியே சொன்னா கண்டிப்பா அவங்களோட பதில் வேற விதமா தான் இருக்கும். அதனாலயே அவன் சொல்லல, எனக்கு எதுவும் இல்ல, நான் ஓகே தான், எனக்கு புரியுது ரின்டாரோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா கண்டிப்பா நீ சொல்லலாம், நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம், நாங்க எல்லாருமே அதை கேட்போம். இதே மாதிரி பாட்டு பாடி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சீன்ல அவன் வீட்டுக்கு வருவானா, இன்னமும் அவங்க ஷாப் வந்து மூடாம இருக்கும். ஷாப்புக்கு வந்து பார்த்தா நம்ம காரும் இருக்கா. அங்க இப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆமா நீ எங்கடா போன? இந்த மாதிரி அவ எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? ஒன்னு ஃபைனலி நீ வந்துட்டியா? இந்த மாதிரி மிச்சம் மீதி நிறையவே கேக் இருக்கு, உனக்கு வேணுமா? இல்ல எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு பசி எடுக்கல, வயிறே காட்டி கொடுக்குமா? இதனால அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை பத்தி அவ கேக்குறா. அங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு அவன் சொல்றான். அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் ரின்டாரோ கேக்குறான், ஆமா எதுக்காக நீங்க வந்து அங்க வந்தீங்க? வேற எதுக்கு? உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால தான் நான் அங்க வந்தனே. அப்படியா? உண்மையை சொன்னா நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான. ஐயோ, நான் என்ன சொல்ல இருக்கேன்? காரும் சொல்ல ட்ரை பண்றா. ஆனா கடைசியில அவங்க 2 பேரும் இன்னமும் தான் பிளஷ் ஆகுறாங்க. ஆமா நீங்க வந்து கேக்க சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறேன். சொன்னா நான் என்ன யோசிச்சு தெரியுமா, இந்த மாதிரி நீங்க என்ன பாக்குறதுக்கு வரமாட்டீங்களோ
அப்படின்னு யோசிச்சேன். அம்மா ஏன் அப்படி யோசிச்சீங்க? அதுதான் நான் வந்து சிதோரி ஹை ஸ்கூல்ல, நீ வந்து இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல. உண்மையை சொன்னா அதனாலேயே நீ வந்து வரமாட்டியோ அப்படின்னு யோசிச்சேன். என் கூட உன்னால எங்கேயுமே போகவும் முடியாது. இதை கேட்கிற அவ கம்மன் ஆயிட்டு அங்க சாப்பிட்டு போகும்போதே சொல்றான், உண்மையை சொன்னா உன்னை பார்த்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியான, அதே மாதிரி உன்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்க முடியும்னு யோசிச்சேன். ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி இப்படின்னு அவளோட மூஞ்ச ஒரு விதமா வச்சுட்டு அங்க போறா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அவ எதுக்காக அப்படி முகத்தை வச்சுக்கனா? அப்பனா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை ஹர்ட் பண்ணிட்டனோ? இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அவங்க வந்து கேக்குறாங்க, ஆமா என்னடா ஆச்சு? நம்ம ஹீரோட முகத்தை பார்த்து என்னவோ ஏதோன்னு அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு தெரியல அது பாசிபிளானு, ஆனா நீ வந்து உண்மையை சொன்னா தப்பு பண்ணிட்ட. நைட் ஆயிடுச்சு, சேஃபா அவளை வீட்டுக்கு கொண்டு போ. நைட் டைம்ல ஸ்ட்ரீட்ல பொண்ணுங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்டா. ஆனா நான் சுத்தமா எதிர்பார்க்கல அவ எதுக்காக என்ன பார்க்க வரணும். நான் வந்து சிதோரி ஹை ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன். எனக்கு என்னமா புரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்க. உண்மையை சொன்னா எல்லாருமே வெறுப்பாங்க இந்த மாதிரி ஆவரேஜா அப்பியரன்ஸை வச்சு பாக்குறவங்கள. அங்க ஹீரோவும் இதனால பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். காருவை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தப்பா தான் பார்த்திருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கெட்டவன், ரொம்ப கேவலமானவன். அதுக்கும் மேல இவன் ரொம்ப பயங்கரமானவன்பா. இவனோட ஃபேமிலி கேக் ஷாப் எல்லாம் ரன் பண்ணா அப்படின்னு ரொம்ப தப்பா நம்ம ஹீரோவை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பண்ற மாதிரியே தான் நானும் நம்ம காருக்கு பண்ற மாதிரியே இருக்கு. இதனால நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சுக்கிறான். அட என்ன பண்ண இருக்க நீ, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது இப்பதான் எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. இதுக்குன்னு இப்படியா? நான் வந்து ரொம்ப ஓஸ்டானவன். சீன்ல அடுத்த நாளாவது காரு அவளோட ஸ்கூலுக்கு போயின்னு இருப்பாளா. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ண இருக்கான். மாதிரி இன்டாரோ நீங்க என்ன இந்த பக்கம் இதுவா? நான் என்ன யோசிச்சேன்னா அப்படி ரொம்ப சீக்கிரமா வந்தா கண்டிப்பா என்னால உன்னை பார்க்க முடியும்ல, அதுக்காக தான் நான் சீக்கிரமா வந்தனே. அதே மாதிரி நேத்து வந்து நான் என்னோட வார்த்தைகளால உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அந்த அப்படி சொல்லிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு. உண்மையை சொன்னா நீ சொன்ன அந்த வார்த்தையால நான் கொஞ்சம் சேடன. அதே டைம்ல நான் எந்த விதமான வார்த்தையும் சொல்ல, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அதே டைம்ல நான் ரொம்ப எம்பாரஸா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் திரும்பவும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ. என்னால உனக்கு திரும்பவும் பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வந்து இதை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி அவனை முன்னாடியே. அதனால அவன் ஸ்கூல்ல பேசப்படுற அந்த விஷயத்த பத்தி சொல்றான். இதோ ஒரு ஹை ஸ்கூல்ல இருக்க பசங்க உங்களுக்கு உண்மையை சொன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, தப்பா சொல்லுவாங்க அது இதுன்னு. உண்மையை சொன்னா அவங்க சொன்ன எந்த விதமான விஷயமும் பொருந்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீ வந்து என் கூட இருக்கிறனால அதனால உன்னை இன்வால்வ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ, அதனால நான் உன்னை பயமுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் உண்மையை சொன்னா நீ எப்படி ஹாப்பியானியோ அதே மாதிரி நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கேட்கிற அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட ரெண்டாரோ, உண்மையை சொன்னா நீங்க வந்து ரொம்ப கைண்டானவரா இருக்கீங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த சிதோரி ஹை ஸ்கூலுக்கும் கியோகா ஹை ஸ்கூலுக்கும் நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உங்களாலேயே என்னவோ தெரியல, எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போற வழியில அவன் மெசேஜ் பண்ணிக்கினே போறான். நேத்து என்ன மன்னிச்சிரு, நான் கர்டைனை மூடி வச்சிருந்தேன். அது பரவாயில்ல இருக்கட்டும், காலையில இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காலையில டைம்ல நம்ம பாத்துக்கலாம். அங்க வக்குரியும் பார்க்க அவ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அங்க என்னவோ தெரியல நம்ம ஹீரோக்கா இது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயத்த அவன் டீல் பண்ணுவான்னு சுத்தமா அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னவோ தெரியல என்னோட வாழ்க்கை காரு வழி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் நெருக்கமாகற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. இனிவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. லைக் போட்டா ஒண்டிதான் ரெக்கமெண்ட் ஆகும். சோ மறக்காம லைக்க போட்டுருங்க. உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.